இப்போ வந்து ஆம்பூரில் வந்து இருக்கிறேன், கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறேன். இங்கேருந்து வந்து லிஃப்ட் கேட்க போகிறேன் நான், கரெக்டாக. சரிங்களா? இங்கேருந்து வந்து கரெக்டாக லிஃப்ட்டு கேட்டுங்கன்னா சென்னைக்கு போகணும். போக முடியுமா முடியாதா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஒரு எக்ஸைட்டாக வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஏன்னா லிஃப்ட்டு கேட்டுனே இருக்கிறேன். வரவங்கெல்லாம் வந்து இங்கே தான் போகிறேன்னு சொல்லி லோக்கலில் இருக்கிறவங்க தான் வராங்க இந்த சைடு. ஏன்னா முக்கால்வாசி பேர் பிரிட்ஜு மேலே ஏறி போயிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன வீடியோ கேட்குறாங்க. கேட்டு வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பஸ்ஸில் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்றேன்பான்னு போயிட்டுறாங்க. நான் வந்து ஒரு பெரிய வீடியோ எனக்காக இருக்கிறது நான் வேணும்னு சொல்கிறதுக்காக நான் வந்து வீடியோ வந்து யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து செஞ்சுன்னுக்கிறேன்னு தெரியல ஜனங்களுக்கு. பார்க்கலாம் என்னால் போக முடியுமா இல்லை போக முடியாதான்னு சொல்லி. ஆனால் நிறைய இங்கே பிரிட்ஜு வந்ததுனால வந்து நிறைய வசதி இருக்குது. ஆனால் முதல்லலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் இல்லை. இப்போல்லாம் டிராஃபிக் இல்லை. டிராஃபிக் இந்த பிரிட்ஜு வந்ததுனால ஆம்பூர் மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், முக்கால்வாசி இப்போ மக்களுக்கு. ஏன்னா வந்து பிரிட்ஜ் இல்லாத போது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போது பரவாயில்லை. இப்போ என்னன்னாக்கா ஒன் வே ரோடை வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி ஜனங்களுக்கு இன்னும் புரியல. அது புரிய வச்சா நல்லாயிருக்கும். நான் ஜனங்களாகவே புரிஞ்சுக்கணும். ஆனால் யார் என்ன புரிய வைக்கிறது? ஜனங்களாகவே புரிஞ்சுக்கணும் ஒன் வே ரோடை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி. பார்க்கலாம் யார் லிஃப்ட்டு கொடுக்குறாங்களா இல்லையா. ஆனால் மத்தியான நேரம் இது கரெக்டாக டைம் போயினே தான் இருக்குது. ஆயிடுச்சு. போக முடியுமா முடியாதான்னு தெரியல. ஏன்னா கரெக்டாக 12 மணி 2 நிமிஷத்துக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ டைம் ஆயினே தான் இருக்குது. யாரும் வந்து வெளியூருக்கு வந்து போகிறவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை பிரிட்ஜுக்கு அந்த சைடு வந்து போய் பிரிட்ஜு மேலே ஏறுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் லிஃப்ட்டு கேட்டால் ஒருவேளை கிடைக்கலாம். இங்கே ஒரு நிற்கலாம், டைம் இருக்குது இன்னும். ஒரு 3 மணி வரைக்கும் நிற்கலான்னு பார்க்குறேன், லிஃப்ட்டு கேட்டுன்னு பார்க்குறேன். இல்லைனா அந்த சைடு போய் லிஃப்ட்டு கேட்க வேண்டியதான். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது மழை. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரல் உழுது, தூரல் பார்க்குறீங்களா? வேறு லெவலில் இருக்கேன். சென்னைக்கு வாங்க, மெரினா பீச்சை பாருங்கள். ஆம்பூருக்கு வாங்க, பிரியாணியை சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் பிரியாணி ஆம்பூரில், வேறு லெவலில் இருக்கும். 20 ரூபாய்க்கு பிரியாணி தரவங்க இருக்கிறாங்க ஆம்பூரில். 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பிரியாணி இருக்கிறாங்க. ஆனால் சென்னையில் ரொம்ப கஷ்டம்தான் அந்த பிரியாணி அந்த விலைக்கு பிரியாணி கொடுக்குறது கஷ்டம்தான். நிறைய பஸ்ஸு வருதுங்க இங்கெல்லாம். நிறைய டைமுக்கு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இங்கேருந்து ஆம்பூர், வேலூருக்கு போகலாம், பள்ளிகுண்டா நம்ம வருது. நடுவில் ஊருங்க பேரெல்லாம் வருது, நிறைய ஊருங்க வருது வேலூர் வரைக்குமே. அதே மாதிரி சென்னை வண்டிங்க வந்து டைமிங் கரெக்டாக வந்துன்னே இருக்குது. சென்னை வண்டிங்க பெங்களூர் டு சென்னை நிறைய வருது. அதான் திருப்பத்தூர் டு சென்னை வருது, ஒசூர் டு சென்னை வருது. நிறைய வண்டி இருக்குது, ஒன்றும் இல்லை, நிறைய வண்டிங்க இருக்குது. சென்னைக்கு பயப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி ட்ரெயின் கூட இருக்குங்க. இங்கேருந்து ட்ரெயின் வந்து டைமிங் பார்த்து தான் வரணும். டைமுக்கு வருதுன்னு சொல்லி நோட் பண்ணின்னு வரணும். ஒரு மணி நேரம் முன்னாடி கூட வரலாம், அரை மணி நேரம் முன்னாடி கூட ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் ஜாலியாக போய் உக்காரலாம். நீங்கள் ட்ரெயின் எப்போவுமே வந்து சீக்கிரமாக ஏறுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ட்ரெயினில் மட்டும். சரிங்களா? ட்ரெயினில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முதல்ல பாதுகாப்பாக வருமுன் காப்போம், அவ்வளோதான். சரிங்களா? விஷயமே கிடையாது. ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக போய் ஓடுறது, எடுக்கிறது, ஏறுறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தில் போய் முடியும்.
1/2 மணி நேரம் முன்னாடி இல்லை 1 மணி நேரம் முன்னாடியே போய் வாங்கிட்டு போய் உக்காடுறாங்க. சரிங்களா? பார்க்கலாம் எப்படி லிஃப்ட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. யார்கிட்ட கேட்கணும்னு கூட புரிய மாட்டேங்குது. ஏன்னா சில பேர் வந்து லிஃப்ட்டு கேட்கும்போது ரொம்ப கடுமையான வார்த்தையால் வந்து தாக்குவாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய வேலை நடந்துன்னு இருக்குது. கூட சீக்கிரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சரி, இது 2வது பாகம். இந்த வீடியோ இங்கே முடிச்சிடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்களா இங்கே. அதனால தான் கொஞ்சம் சரி அங்கே போய் லிஃப்ட் கேட்கலாம். இங்கே இதோடு முடிச்சிடலாம் வீடியோ.